கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி மாட்கின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதராய் வாழ்ந்த நாட்களிலே அவர் கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே ஒரு வீட்டிலே அவர் பிரவேசித்திருந்த பொழுது அதை கேள்விப்பட்ட ஜனங்கள் அந்த வீட்டு வாசலுக்கு முன்பாக நிற்க இடமில்லாதபடிக்கு திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்திலே கூடி வந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனாகிய மனிதனை ஆண்டவர் சுஸ்தமாக்கும்படியாக படுக்கையோடு அந்த மனிதனை இயேசுவினிடத்திற்கு சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த வீடு முழுவதும் ஜன கூட்டத்தின் நிமித்தமாக இயேசுவுக்கு சமீபமாய் அவர்களால் சேரக்கூடாமல் போன போது இயேசு இருந்த அந்த வீட்டின் மேலேறி மேற்கூரையை பிரித்து அதை திறப்பாக்கி வியாதி கொண்டிருந்த மனிதனை படுக்கையோடு ஆண்டவருக்கு முன்பாக இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்நேரமே அந்த மனிதன் ஆரோக்கியமானான். அன்பானவர்களே, ஆண்டவர் திமிர்வாதக்காரனின் விசுவாசத்தை கண்டு அவனை குணமாக்கவில்லை. அவனை சுமந்து கொண்டு வந்த அந்த 4 மனிதரிடத்தில் காணப்பட்ட விசுவாசத்தை கண்டுதான் திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவர் அவனை குணமாக்கினார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே பாவத்தின் நிமித்தமாகவும் பிசாசின் கிரிகள் நிமித்தமாகவும் வியாதி படுக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமானவர் உண்டு. நாமும் இந்த 4 மனிதர்களைப் போல அவர்களுடைய ஆத்ம மீட்புக்காகவும் அவர்களுடைய சரீர மீட்புக்காகவும் அவர்கள் மீது பாரம் கொண்டவர்களாக அவருடைய பாடுகளை மனதிலே சுமந்தவர்களாய் அவர்களுக்காக தேவ சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் பாவத்தை அவர்களுக்கு மன்னித்து அவர்களை குணமாக்குவார். அன்பானவர்களே, அந்த 4 மனிதரிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் நம்மிடத்திலும் காணும்படியாக நாம் தேவ சமூகத்துக்கு முன்பாக ஜெபிப்போமா? அன்பு இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அந்த 4 மனிதருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்து அவனை குணமாக்கினீர் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் தியானித்தோம். அப்பா, அந்த 4 மனிதரிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ளே காணும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.